أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد மதிப்புக்குரிய உலமாக்களே, அதே போன்று இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வாலிப சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் எம்மை ஒன்று கூட்டியது போன்றோ நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று கூட்ட வேண்டும் என்ற துஆ பிரார்த்தனையோடு, உண்மையிலே இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது என்பது முதலாவதாக நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். எங்களுடைய பார்வையில் இது சாதாரணமான ஒரு ஒன்று கூடலாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஒரு மேன்மையான உயர்தரமான ஒரு ஒன்று கூடல் என்பதை நாங்கள் முதலிலே கருத்தில் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹ் வ யததாரஸூன பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுர் ரஹ்மah. யார் ஒரு சமுதாயம் அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதி படிப்பதற்காக ஒன்று கூடுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சகீனத், அமைதி, பரக்கத், ரஹ்மத் எல்லாம் இறங்குகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மதிப்புக்குரிய வாலிபர்களே, ஒரு விஷயத்தை வைத்து நாங்கள் சந்தோஷப்படுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் தன்னுடைய நிழலிலிருந்து விசேடமாக 7 கூட்டத்தார்களுக்கு நிழல் கொடுப்பான். அதுல முதலாவதாக சொன்னாங்க, இமாமுன் ஆதில், நேர்மையாக தன்னுடைய பொறுப்புகளை நீதமாக நிர்வகித்த ஒரு நிர்வாகி. அது நாட்டு தலைவனாக இருக்கலாம், குடும்ப தலைவனாக இருக்கலாம், ஏதோ ஒரு அடிப்படையில் நிர்வாகம் செய்த ஒரு நிர்வாகிக்கு, நீதமாக நிர்வாகம் செய்த ஒரு நிர்வாகிக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய நிழல் உண்டு. வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய தியானத்தில், இபாதத்தில், நினைவில் வளர்ந்த ஒரு வாலிபன். அந்த வாலிபனுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய நிழலே இல்லாத நாளில் அல்லாஹ் நிழல் கொடுப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மதிப்புக்குரிய என் அருமை வாலிபர்களே, இந்த ஒரு சிறப்புக்கான முதல் கட்டம்தான் அல்லாஹு தஆலா இது போன்ற சபையிலே என்னையும் உங்களையும் சேர்த்திருக்கிறார். அல்லாஹு தஆலா இதற்காக எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்திருக்கிறார். அதாவது அல்லாஹ் ஒரு இடத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான் என்றால், அல்லாஹ் இதற்காக தௌஃபீக் செய்திருக்கிறான் என்றால், அல்லாஹ் எங்களோடு இரக்கப்படுகிறான், கிருபைப்படுகிறான், அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஹிதாயத்தை நாடுகிறான் என்பதை நினைத்து நானும் நீங்களும் சந்தோஷப்படுவோம். அதற்காக அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். மேற்கத்திய கலாச்சாரம், வழிகேடுகள், தவறான சிந்தனைகள், இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் தற்காலத்தில் நானும் நீங்களும் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் தஆலா எமக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கான பாக்கியத்தையும் சந்தோஷத்தையும் தந்திருக்கிறான் என்றால் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். எனவே சகோதரர்களே, இந்த காலப்பகுதி என்பது அல்லாஹ் தஆலா ஏனையவர்களுக்கு கொடுக்காத நன்மைகள் தருகின்ற ஒரு காலப்பகுதி. விசேஷமாக அல்லாஹ்வுடைய நிழல்
நாளை மறுமையில் யாருக்கும் கிடைக்காத நிழல், அந்த நிழலை சம்பாதித்துக் கொள்கின்ற ஒரு காலப்பகுதி. அதற்கான ஒரு வழியை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் காட்டியிருக்கிறான். இதே போன்று இஸ்லாமிய வரலாறு இந்த மார்க்கம் தூக்கி நிறுத்தப்படுவதற்கு, இந்த மார்க்கம் இவ்வளவு தூரம் வளருவதற்கு அல்லாஹ் தஆலா காரணமாக அமைத்தது இந்த வாலிபர்கள் தான். ஒரு சமுதாயமும், ஒரு சமுதாயத்துடைய எழுச்சியும், ஒரு சமுதாயத்துடைய வளர்ச்சியும் அல்லாஹ் தஆலா வாலிப சமுதாயத்திலே வைத்திருக்கிறான் என்றால், அதற்காக அல்லாஹ் தஆலா என்னை பயன்படுத்த தயாராகி கொண்டிருக்கிறான் என்றால், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்திருக்கிறான் தோழர்களே. எனவே இப்பொழுது நாங்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்தில் முழுமையாக நாங்கள் கலந்து கொள்வோம். இந்த கூட்டத்தில் முழுமையாக கலந்து கொண்டு என்னென்ன விடயங்கள் பேசப்படுகிறதோ அதை நாங்கள் உள்வாங்குவோம். ஷேக் நில்ஃபாத் அப்பாசி அவர்கள் சொன்னதை போன்று நாம் எல்லோரும் ஒரு இடத்தில் ஒன்று சேருவோமாக இருந்தால் இதையும் விட பலம் வேறொன்றுமே இல்லை. அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் இந்த கூட்டம் இன்னும் தொடர வேண்டும், இன்னும் அதிகரிக்க வேண்டும். இந்த பள்ளிகளை, இந்த ஊரிலே இருக்கக்கூடிய கொள்கையை நீங்கள் நிர்வகிக்க வேண்டும். இந்த ஊரிலே இருக்கக்கூடிய அந்நிய கலாச்சாரங்கள், போதை பாவனைகள், தவறான நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் ஒழிக்கக்கூடிய பெரிய ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் வளர வேண்டும். அல்லாஹ் தஆலா எப்பொழுது ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எப்பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக தயாராகுவீர்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நீங்கள் உங்களை செலவழிப்பீர்களோ, அல்லாஹ் உங்களை பொறுப்பேற்றுக் கொள்வான். ஷனாக்கிதா என்று சொல்லுகிற ஒரு குடும்பம் இருக்கிற வரை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். மொரித்தேனியால இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், ஷனாக்கிதா சங்கீத்திகள் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பம், ஆப்பிரிக்கா நாட்டிலே மொரித்தேனியா என்ற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அவர்கள் மிக முக்கியமான ஒரு அறிஞர் இருக்கிறார், இப்பொழுது உயிர் வாழ்கிறார், மதீனாவில் இருக்கிறார். அவர் அண்மையிலே எழுதிய ஒரு வார்த்தை எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொல்லுகிறார், ஷனாக்கிதா என்ற குடும்பம் இருக்கிறது, குர்ஆனுக்காக, இந்த மார்க்கத்துக்காக பாடுபட்ட ஒரு குடும்பம், ஒரு வம்சாவளி தான் அவர்கள். அவ்வளவு நேரமாக இந்த குர்ஆனை ஓதுறதுல, குர்ஆனை படிக்கிறதுல, குர்ஆனை மனனம் செய்யறதுல, குர்ஆனுடைய கல்வியை பரப்புறதுல தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட, அதிகமாக ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு குடும்பம் தான் அந்த குடும்பம். அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்ப நாங்க அல்லாஹ்வுக்காக எங்களுடைய வாழ்க்கையை, இந்த குர்ஆனுக்காக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செலவழித்தோமோ, அல்லாஹ் எங்களுடைய உலகத்தை பொறுப்பேற்றுக் கொண்டான். நாங்கள் செலவழிக்காமல், நாங்கள் மிச்சம் கஷ்டப்படாமல் உலகத்தை அல்லாஹ் தஆலா எங்களுடைய காலுக்கு அடியிலே கொண்டு வந்து வைத்தான். எனவே தோழர்களே, இந்த இடத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சபதம், என்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நான் செலவழிப்பேன். அதனுடைய பலாபலனை, அதற்குரிய கூலியை உங்களுடைய வாழ்க்கையில் நிதர்சனமாக நீங்கள் காண்பீர்கள். நீங்க ஒரு மாணவராக இருந்தா, நீங்க தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியாக இருந்தா, அல்லாஹ் உலகத்துக்கு உங்களுக்கு எதை தேவையோ அதை உங்களோட காலடியில கொண்டு வந்து அல்லாஹ் வைப்பான். நீங்க மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நீங்க தயாராகினால் அல்லாஹ்வுடைய பொறுப்பு, அல்லாஹ்வுடைய கடமை, உலகத்துல நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு நீங்க எதை விரும்புவீர்களோ அதை அல்லாஹ் உங்களுடைய காலடியில கொண்டு வந்து வைப்பான். இதை இன்றைய சபையிலே சொன்ன ஒரு மந்திர வழியாக நீங்கள் எடுத்துக்கொண்டு தொடர்ந்தும் இது போன்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்கும் இதை பரப்புவதற்கும் உதவி ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்.